சினிமாவில் உள்ள பரபரப்பான வில்லங்கமான தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆபாசமாக நடிப்பதற்கு 7 கோடி சம்பளம் வாங்கிய தமன்னா இப்போது ரஜினிகாந்துடன் ஜெயிலர் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். ஜெயிலர் படத்தின் ஒரு பாடல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் தமன்னா மிக கவர்ச்சியாக நடித்திருக்கிறார். ரஜினிகாந்த் படத்தில் இப்படி வந்ததில்லை என்கிற அளவுக்கு தமன்னா கவர்ச்சி காட்டி நடித்திருக்கிறார். இப்போது தமன்னா ஜிகர்தா மற்றும் லஸ்ட் ஸ்டோரிஸ் 2ஆம் பாகத்தில் வெப்சீரிஸில் நடித்திருக்கிறார். வெப்சீரிஸில் அரை மணி நேரம் உரித்த கோழியாக தமன்னா காட்சி தருகிறார். படுக்கையறை காட்சிகளில் புகுந்து விளையாடியிருக்கிறார். முத்த காட்சிகளே கிட்டத்தட்ட 5-6 நிமிடங்கள் தொடர்ந்து திருப்பி அந்த படங்களில் இடம்பெற்றிருந்தன. இது பற்றி விசாரித்ததில் தமன்னா வழக்கமாக ஒரு படத்துக்கு 5 கோடி சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் ஜிகர்தா மற்றும் லஸ் ஸ்டோரிஸ் 2 ஆகிய வெப்சீரிஸ்களில் படுக்கையறை காட்சிகளை கொண்ட வெப்சீரிஸில் நடிப்பதற்கு 7 கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறார் தமன்னா. 2 கோடி சம்பளம் அதிகமாக கொடுத்தால் காட்டக்கூடாதையெல்லாம் காட்டுவதற்கு தயாராகிவிட்டார் தமன்னா. இலியானாவின் குழந்தைக்கு தகப்பன் யார்? மர்மம் நீடிக்கிறது. தமிழில் கேடி, நண்பன் ஆகிய படங்களில் கதாநாயகி நடித்தவர் இலியானா. அவர் இப்போது 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். கர்ப்பிணி வயிற்றோடு சேர்ந்த புகைப்படத்தை வலைதளங்களில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் இலியானா. ரசிகர்கள் இந்த குழந்தைக்கு தகப்பன் யார் என்று கேட்டவண்ணம் இருக்கிறார்கள். சமீபத்தில் முகத்தை மறைத்து கொண்ட ஒரு ஆண் நண்பரோடு இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் இலியானா. ஆனால் அவர் முகம் யார் என்பது தெரியாமல் இருக்கிறதால் அவர் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னமும் இலியானாவின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு யார் அப்பா என்பது மர்மமாக இருக்கிறது. ஆபாசமாக நடித்த நடிகைக்கு கண்டனம் தொடர்கிறது. தெலுங்கு பட நடிகை பாயல் தமிழிலும் சில படங்களில் நடித்திருக்கிறார். அவர் சமீபத்தில் நடந்த மங்களவாரம் என்ற தெலுங்கு படத்தின் முன்னோட்ட காட்சியில் பாயல் படுக்கையறை காட்சிகளில் புகுந்து விளையாடியிருக்கிறார். இந்த முன்னோட்ட காட்சியை பார்த்த ரசிகர்கள் பாயலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு தெலுங்கு படத்தில் இப்படி படுக்கையறை காட்சிகளை வரம்பு மீறி நடித்திருக்கிறீர்களே பாயல் என்று பாயலை மீது கண்டன கணைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதிகாலை 3 மணிக்கு படுக்கைக்கு அழைக்கிறார்கள். இந்தி நடிகர்கள் மீது மல்லிகா ஷெராவத் குற்றச்சாட்டு. நடிகை மல்லிகா ஷெராவத் பல படங்களில் கவர்ச்சி நடனங்கள் ஆடியவர் மல்லிகா ஷெராவத். தமிழில் தசாவதாரம் படத்தில் கமலஹாசனுடன் கவர்ச்சி நடனம் ஆடியவர் மல்லிகா ஷெராவத். இதே மல்லிகா ஷெராவத் தமிழில் சிலம்பரசனுடன் ஒஸ்தி என்ற படத்தில் குத்தாட்டம் போட்டார். இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில், நான் கவர்ச்சி நடனங்கள் ஆடுவதால் நான் படுக்கையறைக்கு அழைத்தவுடன் வந்துவிடுவேன் என்று பலர் நினைக்கிறார்கள். அது தவறு. நான் தொழில் ரீதியாக கவர்ச்சி நடனம் ஆடுகிறேனே தவிர நான் விலை மாது அல்ல. கூப்பிட்டவுடன் யாருக்கும் படுக்கையை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். சில இந்தி நடிகர்கள் என்னை அதிகாலை 3 மணிக்கே ஃபோன் செய்து வா இந்த ஹோட்டலுக்கு என்று அழைக்கிறார்கள். இது எனக்கு கேவலமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் விபச்சாரி என்ற நினைப்பிலேயே பல இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை படுக்கைக்கு அழைக்கிறார்கள். இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. தொடர்ந்து இப்படி நீடித்தால் அந்த என்னை படுக்கைக்கு அழைத்த நடிகர்கள், தயாரிப்பாளர், இயக்குநர்கள் பெயர்களை வெளியிட தயார் என்று சவால் விட்டிருக்கிறார் மல்லிகா ஷெராவத். படுக்கையறை காட்சிகளில் துணிந்து நடித்த நடிகைகள். ரைசா வில்சன். பியார் பிரேமா காதல் என்ற படத்தில் நடித்தவர் ரைசா வில்சன். ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக நடித்திருப்பார். இந்த படத்தில் படு பயங்கரமான படுக்கையறை காட்சிகளில் நடித்திருந்தார் ரைசா வில்சன். அதற்கு பிறகு எப்படியும் நடிப்பேன் என்று அறிவித்திருக்கிறார். இன்னும் பட வாய்ப்பு வந்தபாடில்லை. பிரியா ஆனந்த். இவர் விக்ரம் மகன் துருவ் ஆனந்த் விக்ரமுடன் ஒரு படத்தில் நடித்தார். காருக்குள் மிக ஆபாசமாக நடித்திருப்பார் பிரியா ஆனந்த். அதற்கு பிறகு பட வாய்ப்பு வந்தபாடில்லை. ஆனாலும் பிரியா ஆனந்த் எப்படி வேண்டுமானாலும் நடிப்பேன், பாத்திரம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பிரியா ஆனந்த். சமந்தா. பல படங்களில் நடித்த சமந்தா த ஃபேமிலி மேன் என்ற வெப்சீரிஸில் படு பயங்கரமாக ஆபாசமாக படுக்கையறை காட்சிகளில் முத்த காட்சிகளில் நடித்திருக்கிறார். சுருதிகாசனும் பல படங்களில் தனக்கு கொடுத்த குட்டை பாவாடை, குட்டை கால்சட்டை எதையுமே மறுக்காமல் போட்டு நடனமாடியவர் தான். கவர்ச்சியாக நடிப்பதற்கு நான் தயார் என்று அறிவித்து விட்டுத்தான் சுருதிகாசன் நடித்து கொண்டிருக்கிறார். தமன்னா இப்போது 2 வெப்தொடர்களில் மிகவும் ஆபாசமாகவும் கண்ணை குத்தும் விதத்திலும் காட்டக்கூடாதெல்லாம் காட்டி ஆபாசமாக நடித்து கொண்டிருக்கிறார்.
இதற்கு அவர் சம்பளம் 7 கோடி வாங்கியிருக்கிறார். நேரிலே பரபரப்பான புத்தம் புதிதான துணுக்குகளுக்கு ஜெம் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. எனவே மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இலவசமாக சினிமா செய்திகள் உங்களை தேடி வரும். ஜெம் சினிமாஸின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.